Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil lahu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd ya ayyuhan nas اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ஆகவே என்ற ஒரு சொல்லிக் கொண்டு இந்த பிரபஞ்சத்தையும் கோடான கோடி ஜீவராசிகளையும் படைத்து வளர்த்து பரிபாலித்து வரும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகும். வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை திருமறை குர்ஆன் என்றும் வழிகாட்டுதல்களிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலாகும். இவை இரண்டும் தவிர்த்து இந்த மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்படும் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் சடங்கு சம்பிரதாயங்களும் பிதாத் எனும் அனாச்சாரமாகும். யாரெல்லாம் அதை பின்பற்றுகிறார்களோ அது அவர்களை நரகிலே கொண்டு போய் சேர்க்கும் என்ற அனலும் பெருமானாரின் எச்சரிக்கையை நினைவு கூர்ந்தவனாகும். எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் கருணையும் நம்மெல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினரின் மீதும் அவர்களை தன்னால் இயன்ற அளவு அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அத்துணை மக்களின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றொன்றும் என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களுமே ஏதேனும் ஒன்றின் மேல் அதிக அளவு நேசம் கொண்டவர்களாக விரும்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பொருளாதாரத்தின் மீது அதிக நேசமுடையவர்களை பார்க்கிறோம். அதே போல மனைவியின் மீது நேசம் கொண்டவர்களை பார்க்கிறோம். குழந்தைகள் மீது நேசம் கொண்டவர்களை பார்க்கிறோம். இப்படி பல்வேறு தரப்பட்டவர்களின் மேல ஏதேனும் ஒன்றின் மேல் அதிக நேசமுடையவர்களாக அதிகமாக அதை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆனால் ஒவ்வொரு முஸ்லீமும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவை அதிகம் நேசக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை தான் அவர்கள் அதிகம் நேசிக்க வேண்டும். ஆனா நம்ம இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் கேட்டோம்னா கூட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆமா அல்லாஹ்வை தான் நேசிக்கணும், நாங்க அல்லாஹ்வை தான் நேசிக்கிறோம் என்று வாயிலால் சொல்லுவோமே தவிர நம்முடைய வாழ்க்கையில அது இருக்காது.
இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, ஒருத்தருக்கு ஈமான் இருக்கு, ஈமானுடைய சுவையை ஒருத்தர் அறிந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்துல ஒரு 3 பண்புகள் இருக்க வேண்டும். அந்த 3 பண்புகள் யாரிடத்துல இருக்கிறதோ அவர்கள் தான் ஈமானுடைய சுவையை அறிந்தவர்கள். சலாசுன் மண்குன்ன பீகி வஜத ஹலாவத்துல் ஈமான், அதுதான் ஈமானுடைய இறையச்சத்தினுடைய சுவை என்று சொல்றாங்க. சொல்லிட்டு அதுல முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு பண்பை சொல்றாங்க, அயகூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப இலைஹி மிம்மா சிவாஹுமா. யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட, இந்த உலகத்தை விட அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்கள் தான் ஈமானுடைய சுவை உணர்ந்தவர்கள். இதுதான் முதலாவது பண்பு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட, எந்த பொருளாக இருந்தாலும், நம் குடும்பமாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், எங்கே நஷ்டம் விடுமோ என்று நம்ம கவலைப்படக்கூடிய அந்த வியாபாரம், அந்த வியாபாரமாக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் விட நீங்கள் யாரைத்தான் நேசிக்கணும்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தான் நேசிக்கணும். இதுதான் ஒரு ஈமானின் சுவையை உணர்ந்தவர்களுடைய பண்பு. இதை திருமறை குர்ஆன் என்ன செய்யுது? பல இடங்கள்ல திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது அல்லாஹ் சொல்லும் பொழுது, வமினன் நாசி மையத்தகிது தூணில்லாஹி அந்தாதன், மனிதர்களில் சில பேர் இருக்காங்க, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா இறைவனை நேசிப்பது போல் அவர்கள் இறைவனுக்கு இணையாக பல துணை கடவுள்களை அவங்க என்ன செய்யறாங்க? ஏற்படுத்தி இருக்கிறாங்க. எப்படி அல்லாஹ்வை அவங்க நேசிப்பாங்களோ அதே போல என்ன செய்யறாங்க? அந்த துணை கடவுள்களையும் அவங்க நேசிக்கிறாங்க. வல்லதீன ஆமனும், ஆனால் ஒரு விஷயத்தை கவனிக்கணும், யார் இறையச்சம் உடையவர்களாக இறைவனை நம்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய மூமின்கள் இருக்காங்க, அவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அதிகமாக நேசிக்க மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வை மட்டும்தான் நேசிப்பார்கள். அவர்கள் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் என்பதை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர், ஒவ்வொரு மூமியும் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை தான் அதிகமாக நேசிக்கக்கூடியவனாக இருக்கணும். பெருமனவே வாய்களால நேசம் நேசம் என்று பேசணும்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? யார வேணாலும் கேட்டு, பாய் நீங்க அல்லாஹ் நேசிக்கிறீங்களா? ஆமா நேசிக்கிறேன், அல்லாஹ்வுக்கு என் உயிரை கூட கொடுத்துருவேன், என் குடும்பத்தை விட, என் வியாபாரத்தை விட, என் பிள்ளைகளை விட அல்லாஹ்வை தான் நான் அதிகமா நேசிக்கிறேன் என்று சொல்வார். இப்படி வெறுமனவே சொல்வதன் மூலம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று ஆகிவிடுமா? அப்படி அல்லாஹ்வை நேசிக்கிறோம்னா அதற்கான அடையாளம் என்ன? பாய் என்ன அடையாளம் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டாலும் பதில் வராது. அடையாளமா அப்படின்னா என்ன பாய் ஏதோ கேட்குறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. நேசத்தின் அடையாளம்னா என்ன? அல்லாஹ் நேசிக்கிறேன், ஆமா நான் நேசிக்கிறேன், அதனுடைய அடையாளம் என்னப்பா? தெரியலையே, எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்ப குழந்தைய நம்ம நேசிக்கிறோம், நம்முடைய குழந்தைய நேசிக்கிறோம் தானே? அப்ப அந்த குழந்தைய நேசிக்கிறோம் வெறுமனே வாயால சொல்லிட்டு இருந்துருவோமா? அந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுப்போமா? ஒரு சில பேரை பாக்குறோம், டாய்ஸ் கடைக்கு வர்றாங்க, விளையாட்டு பொருள் வாங்க வர்றாங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தேடுறாங்க. அதுல வியாபாரம் பார்க்கக்கூடியவங்களுக்கே ஒரு வெறுப்பு ஏற்படுது. என்னப்பா பெரிய திருக்கனா இருக்கவங்களுக்கு இவ்வளவு நேரம் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்பொழுது விசாரிக்கணும்னு சொல்றாங்க, பாய் என் குழந்தை இல்லப்பா, 5 வருஷம் குழந்தை இல்ல, 6 வருஷம் குழந்தை இல்ல, 3 வருஷம் என் குழந்தை இல்ல, இப்பதான் பிறந்திருக்கிறான், என் உயிரே அவன் தான், அவனுக்கான எதை வேணாலும் செய்வேன், இந்த டாய்ஸ் மட்டும் இல்ல, அவனுக்கு ட்ரெஸ் எடுத்தாலும் இப்படிதான் எடுப்பேன், ஒரு சாப்பாடு சாப்பிடக்கூடிய அந்த தின்பண்டங்கள் வாங்கினா கூட நான் என்ன செய்வேன்? ரொம்ப கவனம் எடுத்துதான் செய்வேன் என்று சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இவ்வளவு நேரம் அந்த மூளையை கசைக்கு புரிகிறார். எதுக்கு? தன்னுடைய மகன் மேல் உள்ள பாசம், அந்த நேசம். அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பெற்றவர்கள் எதற்காக பொருளாதாரத்தை செலவு பண்றாங்க? அதிகமான பொருளாதாரம் அந்த பையனுடைய கல்விக்காக தான் செலவழிக்கப்படுது. நல்லா இருப்பாரு, எந்த விதமான கடனும் இருக்காது, ஆனா கடன் வாங்கி கூட செலவு பண்ணக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு பல மக்கள் வர்றாங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாரும் போய் என்ன செய்யறாங்க? பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஃபீஸ கூட அவங்க பொருட்படுத்துறது இல்ல. அவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா டியூட்டி பாக்குறாரு, கடுமையான உழைப்பை போடுறாரு, லட்சக்கணக்கான தொகையில போய் அங்க கட்டுறாங்க. ஏன்? நான் படிக்கல, என் உள்ள நல்லா படிக்கணும், அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவனுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கணும், அதற்காக நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு கல்வி அவங்க கொடுத்தரணும், நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்க கொடுத்தரணும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கணும். இப்படி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் தன் பிள்ளைகளுக்காக அவங்க செய்யறாங்க பாருங்க, அவங்க திருப்தியை பெறாங்க. விடைபெறுந்த ஒரு பொருளை கேட்டுவான், 6 மாசம் உழைப்பை கொட்டி அந்த பொருளை, காஸ்ட்லியான பொருளை வாங்கி வந்து கொடுப்பாரு. இன்னைக்கும் பல பேர் ஆக்சிடென்ட்ல இறக்குறத பாக்குற இளைஞர்கள், என்ன காரணம்? பைக்கு. அந்த பைக்கு அவ்வளவு சிரமப்பட்டு பிரச்சனை பண்றான், அதை ஆசைப்படுறான், சரி விரும்பினதை வாங்கி கொடுத்துருவோம், லட்சக்கணக்கான தொகையை போட்டு அந்த பைக்கை வாங்கி கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். செல்போன்களை வாங்கி கொடுக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். இப்படி எல்லாம் கொடுத்து அந்த குழந்தைகளை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறான். இதுதான் நேசத்தினுடைய அடையாளம். அதே போல மனைவியை நேசிக்கிறாங்க. மனைவி நேசிக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்க?
பல பூ வாங்கிட்டு போவாங்க. என்ன பாய் அப்படின்னு கேட்டா, நான் 10,000 ரூபாய் கொண்டு கொடுக்கறத விட இந்த மல்லிகை பூ கொடுத்தாதான் என் மனைவி திருப்தி. இதே போல வெளியூர்ல போய் ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தாண்டி போய் ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்க, அடுத்து புடவை வாங்கிட்டு வருவாங்க, அடுத்து வேற ஏதாவது பொருள் வாங்கிட்டு வருவாங்க. என்னப்பா என் மனைவிக்கு இதுதான் பிடிக்கும், அதனால என்ன இவ்வளவு தூரம் வர்றீங்க, அவங்க விருப்பப்படுவாங்க. வாரத்துல ஒரு நாள் தான் வாங்கி கொடுக்கறது என்ன இருக்கு, அவங்களுடைய திருப்தி நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி மனைவியை திருப்திப்படுத்துறது, பெற்றோர்களை திருப்திப்படுத்துறது, நம்முடைய நண்பர்களை திருப்திப்படுத்துறது எல்லாமே எதுக்கு செய்யறோம்? அவங்க மேல உள்ள நேசம். அந்த நேசத்தினுடைய அடையாளம் தான் என்ன? அவர்களுக்கு செய்யக்கூடிய இது போல் செய்யும். இப்ப புரிஞ்சிருச்சா? அப்ப இதுல இருந்து நம்ம எடுக்க வேண்டியது என்னன்னா, அல்லாஹ் நம்ம நேசிக்கிறோம்னு சொல்றோம்ல, அப்ப அல்லாஹ்வுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சிந்திச்சு பாருங்க. நம்ம அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளங்கள் என்ன? வெறுமனே தொப்பி போடுறதா, ஜுப்பா போடுறதா, முஸ்லீம் சொல்லிக்கிறதா கிடையாது. அப்ப அல்லாஹ்வை நேசிப்பதனுடைய அடையாளம் என்னன்னா, அவன் கொடுக்கக்கூடிய அந்த கட்டளைகளை, அல்லாஹ்வுடைய ஆர்டர் இருக்கு பாருங்க, அந்த ஆர்டரை ஒபே பண்றதுதான் அவனுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த நேசத்தை, அவனை நேசிக்கக்கூடிய நேசத்தினுடைய அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி பாய், எல்லாம் புரியுது பாய். அப்ப அல்லாஹ் என் மகன் இருக்கான், மகன் வந்தோன்னு விளையாடுறான், கையமையான்னு பேசுறான், அவனுடைய அந்த மழலை மொழி எனக்கு என்ன செய்யுது? ஒரு இன்பத்தை ஏற்படுத்துது, ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துது. என் மனைவி வராங்க, அழகா இருக்காங்க, எனக்கு தேவையான எல்லா விதமான பணிகளையும் செய்யறாங்க, என் தாய் என்னை சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு பெற்றெடுத்தாள், இப்படி ஒவ்வொன்றும் அவங்க எனக்கு செஞ்சிருக்கிறாங்க. எனக்கும் அல்லாவுக்கு எந்த தொடர்பும் இல்லையே. அல்லாஹ் நான் எப்படி நேசிக்கிறது, அல்லாஹ் எப்படி புரிஞ்சுக்கிறேன்? அவனை பார்த்தது இல்ல, அவனுக்கும் எனக்குமான உரையாடல் இல்ல, அப்ப எப்படி நான் அல்லாஹ் நேசிக்கிறது அப்படின்னு நம்மளுடைய உள்ளத்துல கேள்வி எழலாம். என் மனைவியை நேசிக்கிறேன், பிள்ளையை நேசிக்கிறேன், அவங்க மூலம் எனக்கு மகிழ்ச்சி வருது, இன்பம் வருது, அழகான முறையில என்கிட்ட உரையாடுறாங்க, எனக்கு தேவையானது செய்யறாங்க, அதனால நான் உங்களை நேசிக்கிறேன். அல்லாஹ்வுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு நம்ம உள்ளத்துல என்ன செய்யலாம்? கேட்கலாம். அப்ப அல்லாஹ்வுடைய தொடர்பு என்ன அப்படின்னு நம்ம சிந்திக்கும் பொழுது, இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக அனுபவிக்கிறோம்ல, இந்த இன்பங்களை எல்லாம் கொடுத்தது யார்? சிந்தனை பண்ணி பாருங்க. குழந்தை இருக்கு, அந்த எத்தனை பேர் குழந்தை இல்ல, நமக்கு அல்லாஹ் அழகிய குழந்தையை கொடுத்துருக்கான், அந்த குழந்தையை கொடுத்தது யாரு? அல்லாஹ் தானே. அப்ப அதை நம்ம சிந்திச்சு பாக்குறோமா? மனைவியை பத்தி நம்ம யோசிக்கிறோம், அந்த அழகான மனைவியினுடைய முகத்தை கொடுத்தது, அந்த மனைவியை நமக்கு அமைத்து கொடுத்தது இது யாரு? அல்லாஹ் தானே. காலையில எழுந்து டீ சாப்பிடுறோம், இதுல இருந்து சிந்திச்சு பாருங்க. காலையில இன்னைக்கு முதல்ல பச்சை தோல்றோம், தொழுதோன்னு எங்க போறோம்? டீ கடைக்கு போறோம், டீயை குடிக்கிறோம். அதுல இருக்கக்கூடிய என்ன, டீ நல்லா இருந்துச்சுன்னா மாஸ்டர் சொல்லுவோம், டீ சூப்பரா இருக்கு மாஸ்டர் அப்படின்னு. என்ன டீ சாப்பிட்டீங்கன்னா? சாப்பிட்டேன். 12 ரூபா கொடுத்தா டீ கொடுத்தாங்க, 15 ரூபா கொடுத்தா இஞ்சி டீ கொடுத்தாங்க, இதோட முடிஞ்சு போயிருது. அந்த பால் எங்க இருந்து வருது? ஒண்ணு மாஸ்டர் போடுவாரு, வீட்டுல குடிப்போம், டீயை நல்லா குடிக்கிறோம், சுவைச்சு குடிக்கிறோம். அந்த பால் எங்க இருந்து வருது? அதுக்கு போறக்கூடிய டிகாஷன் எங்க இருந்து வருது? சிந்திச்சு பார்த்துருக்குமா? எவ்வளவோ அறுப்படையில எல்லாம் தந்திருக்கான். இந்த ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். பால் எங்கேருந்து வருது நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. பாலை பத்தி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு பயன் பண்ண அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப அதை நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா? ஒரு நாள் கூட சிந்திச்சு பார்த்தல. டீ நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா வேணும், 2 திட்டிட்டு வருவோம். ஏன் பால் இல்லையா, தண்ணியில போட்டிருக்கீங்க அப்படின்னு நம்ம 2 திட்டுவோம். நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வருவோம். ஆனா அதனுடைய பின்புலத்துல யார் அந்த பால் உற்பத்தி கொடுக்கறத சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா? சிந்திச்சு பார்த்ததுலே. ஒரு மாட்டினுடைய பால், கழிவு சாணம் இருக்கு, சாணத்திற்கும் அந்த கழிவுக்கும் இடையில அந்த பால் அல்லாஹ் என்ன செய்யலாம்? அந்த கழிவுகள்ல இருந்து ரத்தத்துக்கும் அந்த சாணத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து அல்லாஹ் பாலை உற்பத்தி பண்ணி நமக்கு தரலாம். அந்த பால் எப்படி வருதுன்னு பார்த்தா, பால்ல பல சத்துக்கள் இருக்கு, கொழுப்பு சத்து இருக்கு. ஆனா மாடு என்ன சாப்பிடுது? எனக்காவது சிந்திச்சு பார்த்துக்கோமா? வைக்கோல். அந்த நெல்லை உற்பத்தி பண்றோம், நெல்லை நம்ம எடுத்துக்கிறோம், அதுல இருந்து அரிசி எடுத்து நல்லா சாப்பிடுறோம். அதுல இருக்கக்கூடிய கழிவாக இருக்கக்கூடிய கூலத்தை தூக்கி மாட்டுக்கு போறோம், அந்த மாடு அதை சாப்பிடுது. அந்த வைக்கல ஆய்வு செஞ்சு பார்த்தா அந்த பாலில் இருக்கக்கூடிய கொழுப்புல 1% கூட என்ன இல்ல, அந்த வைக்கோல்ல இல்ல. ஆனா அப்படிப்பட்ட வைக்கோலை சாப்பிட்டுட்டு அதுல இருந்து சத்து மிக கொழுப்பு சத்து நிறைந்த, நமக்கு உடலுக்கு தேவையான ஆற்றல் நிறைந்த ஒரு பாலை அது தருகிறது என்று சொன்னால் யாருடைய ஆற்றல்? சிந்தனை பாருங்க. மாத்தி நம்ம சாப்பிடுற மாதிரியே சாப்பாடு சாப்பிடக்கூடிய நிலைமை மாட்டுக்கு இருந்துச்சுன்னா நம்ம மாடு வளர்க்க முடியுமா? ஆடு வளர்க்க முடியுமா? சிந்தனை பண்ணி பாருங்க. நம்ம பழத்தை சாப்பிடுறோம், தோலை அது சாப்பிடுது, அது பழத்தை சாப்பிட்டு தோலை நம்ம சாப்பிடுற மாதிரி தான் வளர்ப்போமா? எக்ஸ்பென்சிவ் எங்க போயிடும்? வளர்க்கவே மாட்டோம். ஆனா அல்லாஹ் எப்படி அமைச்சிருக்கான் பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் நுணுக்கமாக நம்ம சாப்பிடக்கூடிய கழிவை பயன்படக்கூடியது அது இருக்கு. அது சாப்பிட்டுட்டு போடக்கூடிய சாணம் இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டு வந்து வயல்ல போறோம், அது உரமாக மாறுது. எப்படி ஒரு சுத்தி வரக்கூடிய அளவுல அல்லாஹ் அழகா வச்சிருக்கான் பாருங்க. இதை சிந்திச்சு பார்த்துருக்கோமா? அப்ப இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். எவ்வளவு பெரிய அருள் அல்லாஹ் செஞ்சிருக்கான் அப்படிங்கிறத பார்க்கணும். வீட்டுல சமைக்க அல்லாஹ் கேட்கிறான், என்ன இதெல்லாம் ஒரு பையன் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் சொல்றேன், அல்லாஹ் கேட்கிறான், 100 கிலோ நெருப்பை பார்த்துருக்கிறான், சமைச்சு நல்லா சாப்பிடுங்க, மனைவி கொண்டாந்து பிரியாணி வைக்கிறாங்க,
தேங்காய் சோறு வைக்கிறாங்க, காம்பினேஷன் மீன் வறுவல் வைக்கிறாங்க, எல்லாம் சாப்பிடுறோம். அது எங்கே வந்துச்சு? அதை சமைக்கக்கூடிய நெருப்பு எப்படி வந்துச்சு? அதனுடைய மசாலா எப்படி வந்துச்சு? சிந்தனை பண்ணி பார்த்துருக்கிறோமா? என்னைக்குமே அதை பத்தி சிந்திச்சு ராஜா சொல்றான், மூட்டக்கூடிய நெருப்பை சிந்திச்சு பாருப்பா, இந்த பொருட்கள்லாம் எப்படி உற்பத்தி ஆகி வருது. அப்ப இதையெல்லாம் அல்லா சிந்திக்க சொல்றான். பல இடங்கள்ல என்ன சிந்திச்சு பாருங்க, அதனுடைய ஒரு இதுல இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் உண்ணக்கூடிய உணவை சிந்திச்சு பாரு, பழங்களை சிந்திச்சு பாரு என்று அல்லா எல்லா இடங்களையும் என்ன செய்யறான்? சிந்திக்க சொல்லி சொல்றான். ஆனா நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? அதை பற்றி ஒருபோதும் சிந்திச்சதே கிடையாது. அப்ப இதையெல்லாம் சரியாக முறையாக நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஆற்றல் நமக்கு புரியும். அவன் எவ்வளவு அருள்கொடையை நமக்கு தந்திருக்கிறான், எவ்வளவு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு உதவி செஞ்சிருக்காங்கிற எல்லா விஷயமும் என்ன செய்யும்? நமக்கு புலப்படும். இந்த மாதிரி எல்லா ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்து சிந்திச்சு பார்க்கணும். நம்ம சட்டையாக இருக்கட்டும், நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே எங்கேருந்து வந்துச்சு? அல்லாஹ் கொடுத்ததுதான். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய சிந்தனையை வச்சுதான். வியாபாரத்துல சிறப்பாக எப்படி உட்கார்ந்து சிந்திக்கிறோம்ல, அதுக்கான எஃபர்ட்டை போடுறோம்ல. அல்லாஹ் அது ஒருபோதும் எந்த இடத்துலையும் ஒத்துக்கல. பதில் போடல, மண்ணை தூக்கி எறிகிறாங்க, எதிரியினுடைய கண்கள்ல போய் அதை என்ன செய்யுது? படியுது. ஆனா அல்லாஹ் அவங்க ரசூல்லா எரிஞ்சதா சொல்லவே இல்லை. நான் தான் எரிந்தோம். அது போடும்பொழுது என்ன செய்யுது? ரசூல்லா தூக்கி போற மாதிரி தெரியுது. ஆனா எரிஞ்சது யாரு? அல்லாஹ். அதே போல இப்ராஹிம் நபி போய் அந்த மன்னனிட வாதம் செய்யறாங்க, அந்த ஒரே வார்த்தையை தூக்கி போடுறாங்க, அப்படியே ஆஃப் ஆயிடும். அது யாரு செஞ்சா? அல்லாஹ் சொல்றான், நான் தான் அவருக்கு அதை சொன்னோம் அப்படிங்கிறான். அதே போல நூஹ் நபி கப்பல் கட்டுறாங்க, அந்த கப்பல் கட்டுறது நூஹ் நபி தான் கட்டுங்கிறது அல்லாஹ் ஒத்துக்கல. நம்முடைய கட்டளையின் பேர் நம்முடைய உதவியோட தான் அவர் செஞ்சாரு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே இப்படி அல்லாஹ்வோட தான். நம்ம தூங்கக்கூடிய தூக்கத்தை சிந்திச்சு பாருங்க. நல்லா தூங்குறோம், மெத்தையை போட்டு தூங்குறோம், ஏசியை போட்டு தூங்குறோம், ஃபேனை போட்டுக்கிட்டு தூங்குறோம், நல்லா தூங்குறோம். அந்த தூக்கத்தை தந்தது யார்? சிந்திச்சு பாருங்க. தூங்காட்டி ஒரு மனுஷனுடைய நிலைமை என்ன ஆகும்? போய் இந்த சீசன் டைம்லாம் போறவங்களுக்கு நல்லாவே தெரியும் தூக்கம் எவ்வளவு முக்கியம். பைத்தியம் முடிச்சு போயிடும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கானே, உங்கள் இரவிலே நீங்கள் அமைதி எழுவதற்காக உங்களுக்கு இரவை அமைதியாக ஆக்கி வச்சிருக்கோங்கிறான். அப்ப அந்த தூக்கத்தை தந்ததுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அவன் மேல நேசம் கொள்ள வேண்டாமா? இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? சிந்திச்சு பார்க்கணும். எப்படி போயிருதுன்னா, சில வீடுகள்ல பாருங்க, தாயும் தந்தையும் இருப்பாங்க, பிள்ளைகள் எல்லாம் யாரை நேசிப்பாங்கன்னா தாயை தான் நேசிப்பாங்க. ஏன்? தாய் தான் வந்து சிக்கன் சமைச்சு கொடுப்பாங்க, பிரியாணி சமைச்சு கொடுப்பாங்க, பாயாசம், ஸ்வீட் எல்லாமே செஞ்சு கொடுக்கறது யாரு? தாய் தான். அதனால என்ன நினைச்சுக்குவாங்க? தாய் தான் நமக்கு எல்லாமே செய்யறாங்க. பாசம் முழுக்க யார்கிட்ட காட்டுவாங்க? தாய் கிட்ட. இந்த பிரியாணி செய்யறதுக்கு காசியாக கொடுத்தா, அரிசி வாங்குறதுக்கு காசியாக கொடுத்தா, ரவைக்கும் சேமியாவுக்கும் காசியாக கொடுத்தா, அப்பா பின்னாடி உழைச்சிட்டு இருப்பாரு, அவர் ஆட்டோ ஓட்டுவாரு, அல்லது ஒரு 24 நேரம் ஏதாவது ஒரு வேலையை பார்ப்பாரு, கஷ்டப்பட்டு இருப்பாரு, மூட்டை தூக்கி போடுவாரு, ஏதாவது ஒரு வேலையை பார்ப்பாரு. ஆனா தந்தையுடைய தியாகம் என்ன செய்யும்? அந்த இடத்துல தெரியாது. இப்படிதான் அல்லாஹ்வை பற்றி நம்ம சிந்திக்கிறது. ஒரு வருது சாப்பிடுறோம், ட்ரெஸ் வருது உடுத்துறோம், எல்லாமே அனுபவிச்சுக்கிறோம். இதை கொடுக்கறது யார்? அல்லாஹ். அந்த அருள்கொடைகளை என்ன செய்யறதில்ல, ஒரு போதும் சிந்திக்கிறது. இந்த தந்தையோட விஷயம் உலகத்தோட போயிடும். ஆனா அல்லாஹ் இப்படி தரங்க நம்ம சிந்திக்காம இருந்தோம்னா, அதுக்கு நன்றி செலுத்தாம இருந்தோம்னா, நேசத்தை வெளிப்படுத்தாம இருந்தோம்னா என்ன போயிடும்? வறுமையில கை செய்தப்பட்டவர்களாக நம்ம போயிடும். அப்ப அல்லாஹ் உன்னுடைய இந்த விஷயங்களை எல்லாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு மனிதன் என்ன செஞ்சிட முடியாது? நேசம் கொண்டவன், நேசமற்றவனாக இருக்கவே முடியாது. அந்த நேசத்தின் காரணமாக பல அடையாளங்கள் வெளிப்படும். அது என்ன? இறைவனுடைய கட்டளைகளுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடப்பதுதான் அந்த அடையாளம். அப்ப அப்படிப்பட்டவர்களாக நம்ம என்ன செய்யணும்? மாறணும். அப்ப நம்ம வெறுமனே இப்படி சொல்லக்கூடாது, எனக்கு நேசம் வந்துருச்சுப்பா, நீங்க சொன்னீங்க புரிஞ்சிருச்சு, நேசம் வந்துருச்சுன்னு விட்டுறக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் நான் ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு காலையில எழுந்தோன்னே ஒரு 10 நேரத்துல மனைவி எழுப்புவாங்க, நேரம் ஆயிடுச்சு எந்திரிங்க பட்ஜெட் போகணும், அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு மனைவியை திட்டிட்டு தூங்கிடக்கூடாது. தூங்கிட்டு ஒரு 8 மணிக்கு எழுந்துச்சு, நான் அல்லாஹ் நேசிக்கிறேன்ப்பா, ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னா எந்த விதமான பிரோஜனமும் இல்லை. இரவுல ஒரு நிம்மதியான அல்லாஹ் தூக்கத்தை தந்திருக்கிறான், சிறந்த வாழ்க்கையை தந்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்றான், நீ தூங்கிட்டு இல்ல, எனக்கான நேரம் வச்சுப்பா, வந்து தொழுது அப்படின்னு அல்லாஹ் அழைக்கிறான். அப்ப அந்த அழைக்கக்கூடிய நேரத்துல எத்தனை பேர் சிந்திச்சு பாருங்க. பஜனுடைய தொழுகை எவ்வளவு அது வெறுமனவே வந்து தொழுவு மட்டும் சொல்லாம வரக்கூடிய அந்த நபர்களுக்கு பல்வேறு விதப்பட்ட வரக்கத்துகளே அந்த பஜன் நேரத்துல அல்லாஹ் கொடுக்குறான். இவ்வளவு அருள்படை, எவ்வளவு அற்புதம். அவனை தொழுவத்துக்கு தான் வரோம், அதனால அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. வர்றதுனால நமக்கு இன்னும் அதிகமான நன்மைகளை இந்த உலகத்திலையும் மன அமைதியையும் மறுமையில சுவனத்திலையும் பல பரிசுகளை தருவதாக சொல்றாங்க. அந்த பஜன் தொழுகை எத்தனை பேர் நம்ம கரெக்டா தொழுவோம்? அப்படி தொழுகையில தொழுகாம அல்லாஹ் நேசிக்கிறாங்க, எந்த பிரயோஜனமும் இல்லையே. அப்ப சிந்திச்சு பாருங்க. இதே போன்ற எல்லா விஷயத்திலும் வியாபாரத்துல பொருத்தி பாருங்க. பல பேர் இன்னைக்கு வட்டி கொடுக்குறாங்க, எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஆனா லாபம் வராதே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் முக்கியமா, இந்த லாபம் உலகத்தினுடைய வாழ்க்கை முக்கியமா? இப்படி எல்லா விஷயத்திலும் யார் முக்கியம்? என் தாய் முக்கியமா, அல்லாஹ்வுடைய கட்டளை முக்கியமா? என் மகன் முக்கியமா, அல்லாஹ்வுடைய கட்டளை முக்கியமா?
என் பெற்றோர்கள் முக்கியமா, அல்லாவுடைய கட்டளை முக்கியமா, என்னுடைய பொருளாதாரம் முக்கியமா, அல்லாவுடைய கட்டளை முக்கியமான எல்லா விஷயத்திலையும் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை எடுத்து பொருத்தி பாருங்க. நான் உண்மையிலே அல்லாவை நேசிக்கிறேன் என்று சொன்னால் என் வாழ்க்கையில் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு நான் அடிபடுகிறேனா அல்லது இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு நான் கட்டுப்படுகிறேனா என்பதை நாம் என்ன செய்யணும், உரசி பார்க்க வேண்டும். இதே போல வரலாறுல பல வரலாறுகள் என்ன செய்யறான், அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல ஒண்ணுதான் என்ன, இப்ப நம்ம சமீபத்துல 2-3 நாட்களுக்கு முன்னாடி கொண்டாடின பெருநாளுடைய அன்றைய நாளுடைய கதாநாயகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருந்துச்சு, அவங்களும் குடும்பம் இருந்துச்சு, அவங்களுக்கும் எல்லா விதமான கஷ்டம் இருந்துச்சு. ஆனா எதற்கு முன்னுரிமை கொடுத்தாங்க, ரெண்டே விஷயத்த பாருங்க. ஒண்ணு என்ன, அவங்களுடைய மனைவியை போய் எந்த விதமான விவசாயத்துக்கு தகுதியற்ற சாப்பாடு இல்லாத ஒரு வனாந்தரத்துல கொண்டு போய் அல்லாஹ் விட்டுட்டு அப்படியே திரும்பி வர சொல்லலாம். குழந்தைய பெற்று எடுத்துருக்காங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு, பல ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை மேல எவ்வளவு பாசமும் அன்பு இருக்கும். ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு நம்ம அந்த பாடுபடுறோம். லேசா ஒருத்தர் அன்னைக்கெல்லாம் பாக்குறேன், பஸ்ல ஒருத்தர் போறாரு, ஒரு ஸ்டாப்பிங்ல இறக்கணும், அந்த இடத்துல ஸ்டாப்பிங் கிடையாது, வேற இடத்துல இறங்கணும். கண்டக்டரோட அவ்வளவு சண்டை போறாரு. குழந்தை இப்பதானே பிறந்திருக்கு. அந்த தண்ணி வந்துருச்சு அந்த மனுஷனுக்கு. வெளியில போய் தூக்கிட்டு போறது. அவர் கேட்கிறாரு, நீ மட்டும் தான் குழந்தை பெற்றிருக்கியா, எத்தனை பேர் குழந்தை பெற்றிருக்காங்க, ஏன் அவர் ஓவரா பண்ணு அவர் கேட்கிறாரு. ஆனா அந்த குழந்தையினுடைய பாசம் அவருக்கு வெளிப்பட்டு கண்ணீரோட சண்டை போட்டு அந்த ஸ்டாப்பிங்ல இறங்குறதுக்காக அவ்வளவு முயற்சி பண்றாரு. ஆனா குழந்தைய வந்து எங்க விடுறாங்க, தாயும் குழந்தையும் கொண்டு போய் சாப்பாட்டுக்கே வழியில்லாத இடத்துல. இன்னைக்கு வந்து 1,75,000 பேர் இந்தியாவில இருந்து மட்டும் போறாங்க, 20 லட்சம் பேர் உலகத்திலே வராங்க. அன்னைக்கு யார் இருந்தா, யாருமே இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் இந்த பக்கம் தள்ளி போனோம்னா ஒரே காடா இருக்கு. போய் மனைவி 1 மணி நேரம் உட்கார வைப்போமா, உட்கார வைக்கவே மாட்டோம். ஆனா யாருமே இல்ல, வனாந்தரத்துல கொண்டு போய் அந்த அம்மா விட்டுட்டு வரணும்னா எப்படி அவங்க செஞ்சாங்க. மனைவி முக்கியமா, அல்லாஹ்வுடைய கட்டளை முக்கியமா, ரெண்டுத்தையும் யோசிக்கிறாங்க. இவர்களை மீத அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய நேசம் தான் எனக்கு பெருசு கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்கன்னா எப்பேற்பட்ட தியாகம். அதே போல மகனை அறுக்கிறதுக்கு யாராவது துணிவாங்களா? 2 சின்ன பசங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த பையன் அவனை தள்ளி விட்டுருவான். அவங்க அக்கா கூட போய் சண்டை இருப்பாரு. இன்னமும் அவன் பையன் மகனை அடிச்சான், நடக்கிறதே வேற. சின்ன குழந்தை பிரச்சனையில எல்லாம் சகஜம்தான். ஆனா அந்த தந்தையினுடைய பாசம் எப்படி வெளிப்படுது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மகனை அறுக்கணும்னா எவ்வளவு கஷ்டம் சிந்திச்சு பார்க்க முடியுதா? இந்த ஒரு செய்தியை சொன்னாலே நம்மளுக்கு பயங்கர கோவம் வரும். உன் பையன் அடிச்சிருந்தா நம்ம விளையாட்டு சொன்னா கூட சின்ன பிள்ளை ஏதாவது பண்ணிட்டா அவனை போய் அடிப்பாங்க அப்படின்னு கோவப்படும். ஆனா அறுக்கக்கூடியது எவ்வளவு பெரிய விஷயம், எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு அவங்க துணிந்தார்கள் என்று சொன்னாங்க. ஏன்? அல்லாஹ் மீது வைத்துடைய நேசத்தினுடைய வெளிப்பாடு. சிந்திச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய தியாகம். இந்த 2 போதும், வேற செய்தி வேணாம். இந்த 2ஐயுமே நம்ம நுணுக்கமாக சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவங்க அல்லாஹ் நேசிச்சிருக்காங்க நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு சின்ன விஷயம். ஒரு பால் கொண்டு வரப்படுது, சபையில எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. இந்த பக்கம் இடது பக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்துருக்காங்க, வலது பக்கம் யார் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு கிராமத்து வாசி உட்கார்ந்துருக்காங்க. பால் ரசூலுல்லாஹ் கொடுக்கப்படுது, குடிச்சிட்டாங்க. மிச்ச பாலை கொடுக்கணும். எந்த பக்கம் கொடுக்கணும்னா வலது பக்கம் தான் கொடுக்கணும்னு மார்க்கத்துல ஒரு சட்டம் இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில வலதுல இருந்து ஆரம்பிக்கணும் எல்லாமே. ஆனா வலது பக்கம் உட்கார்ந்தது யாரு? பெரிய அளவுல அவங்க மேல அல்லாஹ்வுடைய தூதருக்கு நேசம் இல்லை. இந்த பக்கம் யாரு? அவங்க அதிகமாக நேசிக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்ட காலத்துல எல்லா வாசலையும் அடைக்க சொன்னாங்க. எந்த வாசலை திறந்து வைக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு சொன்னாங்க. எந்த வாசல் வழியாக அபூபக்கர் வருவாரோ அந்த வாசலை திறந்து வைங்கிறாங்க. அவ்வளவு நேசம். அவங்கள்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ் என்ன நண்பனா ஏத்துக்கிட்டான், இல்லாட்டி உங்களை நான் உற்ற நண்பனா ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் எந்த அளவுக்கு அவங்களுடைய தோழமை இருந்திருக்கும், எந்த அளவுக்கு அவங்களுடைய நேசம் இருக்கும். ஆனா என்ன முடிவெடுக்கிறாங்க, இவர் முக்கியமா அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளை முக்கியமா? பரவாயில்ல, இவருக்கு தான் கொடுக்கணும் பாடத்துக்கு என்ன செய்யறாங்க, அற்பமான விஷயம் தான். அதுல கூட அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் மீற மாட்டேன்னு சொல்லி அந்த பாடம் என்ன செய்யறாங்க, கிராமவாசியை கொடுக்குறாங்க. அதே போல தன்னுடைய மகன் பாத்திமா அவங்க என்ன செய்யறாங்க, வீட்டுக்கு விருந்து அளிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்க மேல நேசம்னா என்னுடைய ஈரக்குலை அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க மேல நேசம். விருந்து கூப்பிட்டாங்க, விருந்துக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா வாசல ஒரு செடி தோன்றுது, அதுல உருவப்படம் இருக்கு. பார்த்துட்டு ரசூலா திரும்பி போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் பின்னாடியே தேடி வந்து அடிக்கடி ஏன் வரல, ஏன் இப்படி திரும்பி வந்துட்டீங்க, இந்த மாதிரி எதுவும் உருவமானு கேட்கும் பொழுது இந்த மாதிரி திரைச்சலையில உருவம் இருந்துச்சு. உருவம் இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு மலக்குமார்கள் வரமாட்டாங்க, மலக்குமார்களே வரமாட்டாங்க. ஒரு நபிக்கு அது என்ன தகுதியானது இல்லை, அதனாலதான் திரும்ப வந்துட்டேன் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப இப்படி அந்த இடத்துல என்ன பார்த்தாங்க, தான் மதம் முக்கியமா அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளை முக்கியமா? 2 விஷயம் தான் பார்த்தாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை தான் முக்கியம் சொல்லி திரும்பி வந்துட்டாங்க. இந்த 2 ரொம்ப சின்ன செய்தி தான், ஒரு சிறிய சம்பவம் தான். இந்த 2த்தையும் ஒப்பிட்டு பாருங்க. இந்த சின்ன விஷயத்துல கூட அல்லாஹ் சொன்னதான் நான் செயல்படுறேன். அவங்களுக்கும் ஒரு இடம் இருந்துச்சு, மகளுக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சு.
மனைவிக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சு, பேர பிள்ளைகளுக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சு, நண்பர்களுக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடம்லாம் எங்க வச்சாங்கன்னா அல்லாஹ்வுக்கு அடுத்துதான் அந்த இடம். ஃபர்ஸ்ட் யாரு? அல்லாஹ் தான். அப்படிங்கிற அவங்க நேசத்தை எல்லா இடங்களிலும் அவங்க என்ன செஞ்சாங்க, இது போல வெளிப்படுத்தி காட்டினார்கள். சொன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒவ்வொருத்தரும் இதை குறைசி பார்க்க வேண்டும். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நமக்கான முன்மாதிரியாக அவங்க என்ன செஞ்சாங்க, வாழ்ந்து காட்டினாங்க. அதே போல எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சகாபாக்களை பாருங்க, உயிரை கொடுக்கணுமா, யாரும் உயிரை கொடுக்க தயார், உயிரை கொடுத்தாங்க. செல்வத்தை கொடுத்துருப்பாங்க, உயிரே கொடுத்துதான் செல்வத்தை கொடுக்க மாட்டாங்க, செல்வத்தை கொடுத்தாங்க. ஒருத்தரோட பேசாம இருந்தாங்க, உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னான், நீ அவனோட பேசு, நீ பேசுறதுதான் எனக்கு விருப்பம். அப்படியெல்லாம் அவனை பேசுறது எனக்கு பிடிக்கலதான், அவன் செய்யற காரியங்கள்லாம் எனக்கு பிடிக்கலையா, பேசாம இருக்கவா நீ சொல்ற, அதனால நான் பேசுறேன், விட்டு கொடுத்தாங்க. அதே போல என்ன செய்ய, நாடு திறந்து போ, சொத்துக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்விற்காக சொந்த பந்தங்களை விட்டுட்டு தன் வாழ்ந்த பூமியை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டு என்ன செஞ்சாங்க, கம்ஃபர்டபுளா இல்லாத வேற ஒரு ஊருக்கு என்ன செஞ்சாங்க, அவங்க போனாங்கிற காட்சிகளை பார்க்கலாம். அதே போல மதீனத்து மக்கள் அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாரையும் வரவேற்று சொத்துல பாதி. சிந்திச்சு பார்க்க முடியுமா? யாராவது நீ கொடுப்பாங்களா? ஒரு 500 ரூபாய் போய் நின்னோம்னா, ஒரு டொனேஷனுக்காக போய் நிக்கிறோம், போய் நின்னா நல்லா பேசுவாரு, அல்லாதான் தந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாரு. சொல்லிட்டு வெறுதையோட திருப்பி அனுப்பிச்சுவாரு. எவ்வளவு வேணாலும் மார்க்கத்தினுடைய தியாகம்லாம் சொல்லி பாருங்க, ஒரு 10 ரூபா காசு வாங்கிட முடியாது. இன்னும் சில பேரை பார்க்கலாம், எதுவுமே தெரியாது அல்லாஹ் பத்தி, ஆனா அல்லாஹ்வா கொடுக்கணும்னு என்ன செய்வாங்க, இன்னும் மனசோட கொடுத்துருப்பாங்க. அந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா சொத்துல பாதியை கொடுத்துட்டாங்க. 2 மனைவி இருக்கா, உனக்கு எந்த மனைவி பிடிக்குது? நம்ம என்ன செய்வோம், டான்சரா மனைவி தள்ளி விட்டுருவோம். அவங்க என்ன செய்யறாங்க, 2ல உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாரு, அதை தலா சொல்றேன், அதை கல்யாணம் பண்ணிக்கணும். எவ்வளவு பெரிய மனசு பாரு. அப்ப இப்படி எல்லாம் அவங்க தியாகம் செஞ்சாங்க. எதற்காக செஞ்சாங்க? அத்துணை தியாகம் அல்லாஹ்வை நேசிப்பதனுடைய அடையாளம். அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான், இந்த மூமின்கள் அல்லாஹ்வை நேசித்ததற்காக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க, உணவளித்தாருங்கிற. அப்ப அந்த உணவளிக்கக்கூடிய பண்பு நம்மகிட்ட இருக்கா? ரொம்ப ரொம்ப குறைவு. இப்படி எந்த ஒரு கட்டளையை எடுத்து பார்த்தாலும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளை மீறித்தான் எல்லா விஷயமும் செய்யணும். நம்ம குழந்தைகள் விஷயத்துல எடுத்துக்கணும், பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் எந்த அளவுக்கு பொருட்களை விரயம் செய்யறது சைத்தானின் சகோதரங்கிறாங்க. எப்பேற்பட்ட பொருட்கள்லாம் வேஸ்ட் பண்ணாங்கன்னா, அந்த பிறந்த நாள் கேக்குக்காக கொண்டு வந்து கிரீம் அள்ளி முகத்துல பிடிச்சது. ஒவ்வொரு கேக்கினுடைய விலை 550 ரூபா 600 ரூபாய். பிளாக் கார்ட்ஸ் தான் இன்னைக்கு பெரும்போதே வாங்குறாங்க. அந்த கிரீமை முகத்துல தடவி விளையாடுறது, முட்டை எடுத்து உடைச்சு அவங்க மூஞ்சில தடவுறது, இப்படி விரயமற்ற செலவுகள். அதே போல தீபாவளி வருநாள பட்டாசுகள் வெடிக்கிறது, அதே போல மாற்று மன கலாச்சாரத்தின் எல்லாமே உள்ள கொண்டு வந்துட்டு வீணாக விரயமாக அவ்வளவு செலவுகளையும் குழந்தைகள் விஷயத்துல செய்யுது. அப்ப நம்ம கேட்டா என்ன செய்யுது, குழந்தை ஆசைப்படுறான், ரசூலா அப்படிதான் வளர்த்தாங்களா? அப்படி வளர்க்கவே இல்லையே. தன்னுடைய பேரன் ஒரு பேரிச்சம்பளத்தை எடுத்து போட்டுறாங்க, ஜக்காத்துடைய பேரிச்சம்பளத்தை பதறி போறாங்க, பதறி போய் வாய்க்குள்ள கையை விட்டு எடுத்து வீசுறாங்க. நல்லா கோச்சிட்டு போறானா? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, அதுவும் சின்ன குழந்தை, அதுக்கு ஆசையை எடுத்து போட்டுருச்சு. இதுக்கு அல்லாஹ் எதுவுமே சொல்ல போறதில்ல. ஆனாலும் அந்த ஹராமானதை சாப்பிடக்கூடாதுங்கிறது எவ்வளவு கவனமா இருந்தாங்க, சிந்திச்சு பாருங்க. அதே போல பத்ருனுடைய போர், அந்த பக்கம் மூமினுடைய படையில அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, இந்த பக்கம் முஸ்லிம்களுடைய படையில அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் போறாங்க. 2 பேரும் நேர் சந்திக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு இவங்க பார்த்துட்டாங்க, மகன் அவர் பார்க்கல. மகன் என்ன செய்யறாரு, அர்த்தம் நிக்கிறாங்க, விலகி வெவ்வேறு இடத்துக்கு போறாரு. போரெல்லாம் முடிஞ்சது, இவர் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. வந்தோம்னா சொல்றாரு, இந்த மாதிரி இப்ப போர் நடந்துட்டு இருக்கும்போது உங்களை நான் சந்திச்சேன், நீங்க இருக்கீங்கிட்ட நான் வேற பக்கம் போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, மகனே நீ என்னை பார்த்தோன்னா விலகி போயிட்ட, நான் உன்னை பார்த்திருந்தேனா அந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு எதிராக நீ வந்ததுனால உன்னை வெட்டி போட்டிருப்பாங்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க, யாராவது சொல்ல முடியுமாங்க? அப்ப ஏன் அல்லாஹ்வை நேசித்தார்கள் அவங்க, அந்த நேசித்தனுடைய அடையாளம் தான் இது எல்லாம். அப்ப இதே போல நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், மொத்த இடம் அல்லாஹ்வுக்கு தான், அவனுக்காக ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டோம்னா எல்லாத்துலயும் நம்ம நீட்டா போயிடும். நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும், வறுமையும் நமக்கு என்ன இருக்கும், சிறப்பாக அடையும். அதே போல இந்த உலகத்துல மக்கள் மனிதர்கள் நேசிக்கிறதுனால எந்த பிரயோஜனமாவது வறுமையில இருக்கா? கிடையவே கிடையாது. ஒரு நபித்தோழர் வர்றாரு, வந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே வறுமை நாள் எப்படி வரும், எப்போ வரும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் அவசரப்படுற, நீ என்ன வச்சிருக்க வறுமை நாளுக்கான்னு கேட்கிறாங்க. என்கிட்ட எந்த விதமான இதுவும் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதரையும் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நீ யாரையும் நேசிக்கிறாயோ அவர்களோடு வறுமையில் இருப்பாங்க. அப்ப யார் நேசிக்கணும், நம்ம வறுமையில சிறப்பாக இருக்கணும்னா நபியை நேசிக்கணும். நபியை நேசிச்சா அல்லாஹ்வுடைய அன்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப யாருடைய நேசம் முக்கியம், அல்லாஹ்வுடைய நேசமும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் தான் நமக்கு முக்கியம். மகன் நாளைக்கு என்ன செய்வாரு, நம்மளை பார்த்துட்டு வெறுந்தோடிடுவாரு, கை விட்டுருவாரு. அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் வச்சுட்ட, எங்க அக்காவை வச்சுட்ட, எங்க அம்மாவை வச்சுட்ட, என்ன மட்டும் விட்டுடா அல்லாஹ், என்னுடைய தண்டனைக்கு பாரமாக எல்லாரையும் வச்சுட்டு நம்ம மாட்டி விட்டு போயிடுவாரு.
அதான் நாளைக்கு இன்னைக்கு பூஸ்ட் கொடுத்து மகனை வளர்ப்போம், நாளைக்கு மகனை நாங்க பார்த்தோம்னா நம்மளே தண்டோடி போயிடும். இந்த உறவு பலனே அளிக்காது. அப்ப அல்லாவுடைய நேசம் தான் நமக்கு பலன் அளிக்கும் என்பதை புரிந்து கொண்டு அல்லாவை நேசிக்கக்கூடிய மக்களாக, அவனுடைய நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக, அவனுடைய கட்டளைகளை ஏற்று செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் கொடுத்தருள வேண்டும் என பிரார்த்தித்தமாக என்னுடைய முதல்வர்களை செய்யும். மகிழ்ச்சியும் நம்மை படைத்த என்று போற்றி பிறந்தவர்களாக இந்த 2ஆம் முறையிலே பாபர் மசூதியின் இடிப்பு நடந்த சமயத்திலே நம்முடைய சமுதாயத்துக்கு பல்வேறு தரப்பட்ட இன்னல்கள் நிகழ்ந்த நேரம். அந்த நேரத்துல எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு அரசாங்க ரீதியா போனோம்னா வாங்க போய் உட்காருங்க அப்படின்னு மரியாதையா கூப்பிடுவாங்க. அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, ஓரமா போட கொடுக்க போயிடே அப்படி ஒரு வார்த்தையை கடுமையாக பயன்படுத்தி எந்த விதமான மரியாதையும் இருக்கு. கிள்ளு பீரையாக நம் சமுதாயம் அன்னைக்கு பார்க்கப்பட்ட நேரம். அந்த நேரத்துல பல்வேறு தரப்பட்ட தலைவர்கள் போராடினாங்க. அதுல ஒரு அண்ணா யாருன்னா எஸ்.எம். பாக்கரவர்கள் நமக்காக நம்முடைய சமுதாயத்திற்காக சிறைக்கெல்லாம் சென்றாங்க. அவர்களை வைத்துதான் அவர்களை வெள்ள எடுக்கணுங்கிற பொறுத்துதான் தாமுக என்கின்ற ஒரு இயக்கமே வந்து தொடங்கப்பட்டுச்சு. அதே போல பல்வேறு போராட்டங்கள்ல ஈடுபட்டாங்க. இன்னைக்கு இஸ்லாமுடைய எளிய எல்லா இடத்துலையும் மார்க்கம் சென்று சேர்வதற்கு அவங்க மிக முக்கிய காரணமாக இருந்தாங்க. இஸ்லாம் வந்து பிராடா வெளியில போறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? அன்னைக்கு அவங்க எடுத்த முடிவு தான். மின் தொலைக்காட்சியில, ராஜ் டிவில மார்க்கம் சம்பந்தப்பட்ட எல்லா செய்திகளையும் கொண்டு போய் கொடுத்து மார்க்கம்னா என்ன, அல்லாஹ்னா யாரு, ரசூலுல்லாஹ்னா யாரு அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் தெரியறதுக்கு விதைப்பட்டவங்க யாருன்னா அவங்கதான். அவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்காங்க. பல இடங்களையும் என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கத்திற்காக அவங்க பல உழைப்புகளை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் இடத்துல இந்த தகஜத் என்கிற தொழுகையை தான் மட்டும் இல்லாம தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அதை பழக்கப்படுத்தி அந்த நேரத்துல எல்லாருக்கும் மெசேஜ் போட்டு ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாம, வயது வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க, நீங்க ஒரு பணக்காரர் ஏழை அந்த வித்தியாசம்லாம் அவங்கள்ட்ட கிடையாது. யாரு போனாலும் கைகள் அப்படி போட்டு கட்டி குடிச்சுக்கிட்டு அவங்க மேல அன்பு செலுத்துற ஒரே வேற யாருமே பார்க்க முடியாது. மற்ற தலைவர்களை பார்க்கலாம், மைக்ல பேசும்போது அன்பா பேசுவாங்க, போன எடுத்துக்கிட்டு கூட்டத்தை அதே பேசுற மாதிரி நடிச்சுட்டு கடந்து போயிடுவாங்க. அப்படி ஒரு நடிப்பை உங்கள்கிட்ட பார்க்க முடியாது. நான் பார்த்த வகையில, பல மக்கள் சொன்ன வகையில இதுதான் அவங்களுடைய நிலைமை. ஒரு ஹதீஸ் கூட வருது, முன்னே ஒரு ஜனாசா போகுது, அதை பற்றி நல்ல விதமாக பேச சொல்றாங்க, உறுதியாகிட்டேங்கிறாங்க. தீயதை பேசுறாங்க, உறுதியாகிட்டாங்க. என்ன உறுதியாயிட்டு? அவர் நல்லதுதான் செஞ்சாரு, அவருக்கு சொந்தம் உறுதியாயிட்டு, இவருக்கு நரகத்தை நோக்கி போக்குவாராங்கிறாங்க. அப்ப இவர்களை பற்றிய நல்ல செய்திகளை நம்ம கேட்கிறோம். அப்ப சமுதாயத்துக்கு அதிகமான உதவிகளையும் போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்காங்க. அப்ப நம்முடைய கடமை என்னன்னா அவங்களுக்காக உருவா செய்யறதுதான். அதே போல சுஜூதுல அவங்களுக்காக அதிகமா உருவா செய்யலாம். இந்த வெள்ளிக்கிழமையினால ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரம் வந்து அத்தைக்கியாரத்தினுடைய இருக்கு அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்ப அத்தைக்கியாரத்தை முடிச்சுட்டு சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி போய் அந்த நேரத்துல அவங்களுக்காக என்ன செய்யணும், அதிகமாக உருவா செய்யுங்க. நாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரே கடமை என்ன, துவா செய்யறதை நமக்காக முடியும். அவங்க குடும்ப மன அமைதிக்காகவும் அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு சுவனத்தை அல்லாஹ் தரணும் என்று சொல்லி அதிகமாக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.